கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கள்ளச்சாராயம் குடித்து சுமார் 165க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு அதில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதை உடனடியாக தமிழக அரசு சிபிசிஐடி விசாரணை மேற்கொண்டும் இறந்தவர்கள் குடும்பத்தாருக்கு ஒருவருக்கு 10 லட்சம் ரூபாயும் சிகிச்சையில் இருப்பவருக்கு 50 ரூபாயும் அறிவித்துவிட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று சட்டப்பேரவையில் தமிழக முதல்வர் அவர்கள் அந்த இறந்தவர்கள் குடும்பத்தாருக்கு பெற்றோரை இறந்த குழந்தைகளின் உயர்கல்வி வரை அவர்களது கல்வி செலவை அரசே ஏற்கும், பெற்றோரை இறந்த குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடையும் வரை பராமரிப்பு செலவுக்கு மாதம் 5000 ரூபாய் வழங்கப்படும், பெற்றோர் இருவரையும் இறந்த குழந்தைகளுக்கு தலா 5 லட்சம் வீதம் வங்கியில் டெபாசிட் செய்யப்படும், மேலும் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்த குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 1,00,000 வீதம் வங்கியில் டெபாசிட் செய்யப்படும் என சட்டப்பேரவையில் அறிவித்ததை அடுத்து கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்த குடும்பத்தாரின் விவரங்களை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அங்கன்வாடி ஊழியர்களை கொண்டு அங்கன்வாடி பணியாளர்கள் உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு நேராக சென்று அந்த குடும்பத்தில் இறந்தவர்களின் பிள்ளைகள் எத்தனை பேர் என்றும் அவர்களுடைய வருமானம் என்ன என்றும் வீடுகள் உள்ளதா என்றும் அவர்கள் என்ன வேலை செய்கிறார்கள் என்றும் விவரங்களை எடுத்து வருகின்றனர் பிரவீன்.